Hi friends, everyone. This is Saravanan, Double Universal Crown Director. Friends, இந்த ஆடியோ வந்து எவ்ரி சண்டே மார்னிங் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டீமில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லீடர்ஸ் எல்லாருமே வந்து திரும்ப திரும்ப கேளுங்க. எவ்ரி சண்டே ஆனால் காலையில் இந்த ஆடியோவை கேளுங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா வந்து நான் இந்த வெஸ்டேஜில் ஜாயின் பண்ண போது சண்டே அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்தது. சண்டே நாள் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் ரொம்ப மற்ற நாளை விட சண்டேல என்னோட வேகம் வந்து என்னோட முன்னேற்றம் வந்து ரொம்ப இப்போ மற்ற நாளில் ஒரு ஒரு 2 படி 3 படி ஏறுறேன் அப்படின்னா சண்டே மட்டும் நான் ஒரு 10-15 படி வெஸ்டேஜில் ஏறிடுவேன். அதாவது அந்தளவுக்கு முன்னேறிடுவேன். ஏன்னா சண்டே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 6 டேஸ்க்கு அப்புறம் சண்டே வருது. திரும்ப இன்றைக்கி விட்டுட்டீங்க, திரும்ப அடுத்த 6 டேஸ் திரும்ப சண்டே கிடைக்காது. அப்போ இந்த சண்டே அப்படிங்கிறது மாதத்தில் வந்து 4 டைம் தான் கிடைக்குது. ஒரு மாதம் அப்படிங்கிறது டக்கு டக்கு டக்குன்னு போயிடும். ஒரு 12 மாதம் போச்சுன்னா ஒரு வருஷமே போயிடும். ஒரு 4 சண்டே போச்சுன்னா டக்குன்னு ஒரு மாதமே காலியாயிரும். அப்போ அந்த சண்டே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். எல்லாருக்குமே லீவு, எல்லா எம்ப்ளாயீஸ்க்குமே லீவு. ஏன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்மள பெரும்பாலானோரோட காண்டாக்டில் இருக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க தான் இருப்பாங்க. அப்போ வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து சண்டே லீவில் இருப்பாங்க. நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நம்மளும் லீவ் எடுக்காமல் கால் பண்ணோம்னா அவங்க எல்லாத்துட்டையும் பேச முடியும். அவங்க எல்லாத்தையும் காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்ல முடியல. நம்ம டீமில் வேலை செய்கிறவங்க, டீமில் வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணவங்கள பெரும்பாலானோரும் வேலைக்கு போகிறவங்களா தான் இருப்பாங்க. அவங்களும் சண்டே லீவாக இருக்கும். அவங்கள்ட்ட சொல்லி புரிய வச்சு இனிமேல் ட்ரைனிங் ரெகுலராக வாங்க, ட்ரைனிங் இந்த வீடியோ ஒரு நாள் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு வீடியோ, யூடியூப் வீடியோ ஏதாவது ஒன்று கொடுத்து உங்களுக்கு தெரியும். அவங்கள புரிய வச்சு அவங்கள இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு, உங்கள் டீமை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். டீமை பில்ட் பண்ணலாம், டீமை ரீட்டைன் பண்ணலாம், டீமை வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணலாம். அந்த சண்டேங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து உங்களோட வெல்விஷர் இல்லை வந்து நீங்கள் எப்படியாவது வாழ்க்கையில் நல்லா பெரிய இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு விருப்பப்படுறவங்க யாராவது ஒருத்தர், கடவுள் மாதிரி நினச்சிக்கோங்களேன். ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து மெயினில் சென்னை சில்க்ஸ்க்கும் போத்தீஸ்க்கும் நடுவில் ஒரு கடை வாடகைக்கு வருது. உங்களுக்கு கஷ்டப்பட்டு பிடிச்சி எல்லாமே பண்ணி உங்களுக்கு துணி கடை வச்சு கொடுக்குறாரு. நல்ல பிஸ்னஸ் நடக்குது. நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயி மைண்ட் செட்டு, நீங்கள் சாட்டர்டே சண்டே என்ஜாய் பண்ணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் சண்டே லீவ் விடுறீங்க. அது பாட்டுக்கு போகுது. அப்புறம் நாளடைவில் போக போக லாஸ் ஆகுது. உங்களால் அந்த கடைக்கு வாடகை கொடுக்க முடியல, எம்ப்ளாயி இது பண்ண முடியல. ஏன்னா நீங்கள் பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், போத்தீஸோ சென்னை சில்க்ஸோ இல்லை கோல்டு ஜுவல்லரி கடைங்களோ ஏதாவது சண்டே லீவ் விடுறாங்களா? நீங்கள் ரோட்டில் பஸ் ஸ்டாண்டு பக்கம் போய் பாருங்கள், எல்லா கடைகளும் ஓப்பனில் இருக்குது சண்டே. கட்டுங்களா? அவங்க எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சண்டே அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சண்டேல தான் அவங்களுக்கு பெரிய பிஸ்னஸ் நடக்குன்னா எல்லா எம்ப்ளாயீஸும் சண்டே ஃப்ரீயாக இருப்பாங்க. கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவோம். அப்போ அந்த சண்டே அப்படிங்கிறது பிஸ்னஸ் மேனுக்கு தான் தெரியும் அதோட வேல்யூ எவ்வளோங்கிறது. இப்போ நம்மளும் வந்து அந்த பிஸ்னஸ் மேன் மாதிரி மாறலைன்னா எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் நம்ம எம்ப்ளாயி மைண்ட் செட்டில் பண்ணோம்னா நம்ம அதில் லாஸ்ட் ஆகும். ஓகே, கரெக்டுங்களா? அப்போ அவ்வளோ பெரிய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுமே அந்த சென்னை சில்க்ஸ் போத்தீஸ்க்கு நடுவில் ஒரு கடை கிடச்சாலுமே உங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது, சக்ஸஸ் பண்ண முடியாது. அதன் மூலிமா நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை மாறாது. அதே மாதிரி தாங்க வெஸ்டேஜும். அதை விட சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வெஸ்டேஜ். நீங்கள் எந்த கடையும் திறக்கல, வாடகை கொடுக்கல, எம்ப்ளாயி இல்லை, பட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக லாபம் மட்டுமே வருது. இப்போ நான் எந்த ஒரு கடையும் திறக்கல, எந்த ஒரு வாடகையும் கொடுக்கல, யாருக்கும் எந்த கணக்கு வழக்கும் பார்க்கல, எனக்கு ஆனால் இவ்வளோ இன்கம் வருது. கரெக்டுங்களா? அதே மாதிரி அதை விட ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வெஸ்டேஜ். ஆனால் இது உங்களுக்குலாம் புரியாமல் இருக்குது. ஏன்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் புரியல. நீங்கள் வந்து சின்சியராக ஒர்க் பண்ண மாட்டேங்கிறீங்க. யாராவது சொல்லி தான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. கரெக்டுங்களா? பாருங்கள், எம்ப்ளாயி மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க இல்லை இது புரிஞ்சுக்காமல் இருக்கிறவங்க ஓகே, பட் இதை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டவங்க சின்சியராக பண்ணுங்கள். அதுவும் சண்டே காலையில் ஏர்லியாக எழுந்திரிச்சு என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், யார்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சிலர் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, பட் இன்னும் ஒரு சிலர் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் வேலை செய்யுங்க, நீங்கள் இந்த சண்டேவை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் டீமில் யூஸ் பண்ணுறாங்க, பண்ணல. இந்த சண்டே அப்படிங்கிறது இந்த பிஸ்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இந்த ஆடியோவை எவ்ரி சண்டே கேளுங்க, உங்கள் டீமில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சண்டேயில் ரெக்ரூட்மெண்ட் அதிகமாக எடுங்க, ட்ரைனிங்கில். அதுவும் நியூ அச்சீவர்ஸ் டிப்ஸ் அண்ட் ஐடியா. இந்த வாரம் நீங்கள் பேசுகிற லீடர்ஸ் திரும்ப அடுத்த வாரம் பேச மாட்டாங்க. திரும்ப இவங்க அடுத்த லெவல் அச்சீவ் பண்ணாதான் திரும்ப இவங்களோட வாய்ஸ் உங்களால் கேட்க முடியும். அப்போ இவங்க நம்ம டீமில் புதுசாக அச்சீவ் பண்ணுறவங்க அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, நம்மளும் அதை நோக்கி தானே போயிட்டுருக்கோம். அப்போ நம்மளுக்கு முன்னாடி இவங்களாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, இவங்களாம் என்ன திங்க் பண்ணுறாங்க, இவங்களாம் எப்படி பேசுகிறாங்கிறத கவனிக்கும் போது நமக்குள்ளே ஒரு ஐடியா கிடைக்கும். நமக்குள்ளே வந்து இந்த பிஸ்னஸ் இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த சண்டே ட்ரைனிங்கை மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் டீம்லேயும் இன்ஃபார்ம் பண்ணி பாருங்கள். சண்டே மைண்ட் செட், சண்டே ட்ரைனிங் ஒரு சிலர் மற்ற நாளை விட ஒரு சிலர் விடுவாங்க, இன்னும் ஒரு சிலர் சண்டே மட்டும் வந்து அட்டன் பண்ணுவாங்க. இது எல்லாமே இருக்கும். ஓகேவா? நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்காதுங்க, நினைக்கிற மாதிரி எல்லாமே இருக்காது. பட் நீங்கள் தான் போராடணும். நீங்கள் தான் வந்து இந்த ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கும். பட் கிவ் அப் பண்ணாமல் தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் பண்ண முடியும். தேங்க்யூ விஷுவல்.